இதான் இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. இப்போ ஓகேவா? ஓகேங்க. மல்லி மல்லி, என்னாச்சு மல்லி? மல்லி எந்திரிங்க மல்லி, பார்த்து மெதுவா மெதுவா எந்திரிங்க. மெதுவா பார்த்து, இப்படி வாங்க. பார்த்து வாங்க மல்லி. உட்காருங்க மல்லி, பார்த்து மெதுவா உட்காருங்க. ஒரு நிமிஷம் நீங்க வந்துடுறேன். இப்ப பரவாயில்ல? இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. குடிங்க குடிங்க, சரியாயிடும். அரவிந்த், குடிங்க. போதுமா? என்னாச்சுங்க? எங்க நான் விழுந்துட்டேனா? நல்லா கேட்டீங்க போங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கார்ல விழுந்து அடிபட்டு இருக்கு உங்களுக்கு. நல்ல வேளை நான் முன்னாடியே கவனிச்சு சடனா பிரேக் அடிச்சிட்டேங்க. அதான் பிரச்சனை இல்லாம போயிருச்சு. கார்லாம் பாத்தீங்களா எப்படி கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்கன்னு? ஏங்க கவனம் இல்லாம எப்படிங்க கிராஸ் பண்றீங்க? அது தூக்கம் சரியா இல்ல, அதான். என்னங்க நீங்க சரியா ரெஸ்ட் இல்லன்னு தெரியுது இல்ல? எதுக்கு தனியா வெளில வர்றீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்ல ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு அப்படி என்னங்க வேலை உங்களுக்கு? இத நான் விஜய் சார்ட்ட கேட்கணுங்க. இல்லங்க, அது வந்து வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அத முடிச்சிட்டு எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனா? பாத்தீங்களா, வீட்ல விசேஷனா என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? என்ன விசேஷங்க? அது அது தாலி கோக்குற ஃபங்க்ஷன். இதுக்கு எங்க இவ்ளோ யோசனை பண்றீங்க? சந்தோஷமான விஷயம் தானே. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? காஃபி குடிச்சேங்க. காஃபி குடிச்சீங்களா? வெண்பாவை ஸ்கூல் டிராப் பண்ண அவசரமா வந்தீங்களா? ஆமாங்க. அது சரி, சரியான ஆளுங்க நீங்க. சாப்பிடாம வந்தா மயக்கம் தானங்க வரும். சரி, என்ன சாப்பிடுறீங்க? இட்லி? இல்ல அரவிந்த், ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன். அட சும்மா இருக்கீங்களா? நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். அது குடிச்சிட்டு நீங்க போலாம், சரியா? ஐயோ அரவிந்த், வேண்டாம் அரவிந்த். அட என்னங்க நீங்க, இருங்க நான் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்லைங்க, குடிங்க குடிங்க. சார் சார் சாரி சார், நான் வேற ஒரு சவாரில் மாட்டிட்டு இருக்கேன். ஆமாம் சார், கேன்சல் சார். சரிங்க சார், நானே கேன்சல் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். மல்லி குடிங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஊர்ல எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. நிஜமாவா? வாழ்த்துக்கள் அரவிந்த், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கை கொடுங்க. என்னங்க, எனக்கு கல்யாணம் சொன்னது உங்க ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு. இல்லங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நான் ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சுல்ல. பாவம், என்னால உங்க கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குல்ல.
உங்களுக்கு அது கவலை இல்லைனாலும் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கவலை இருக்கதானுங்க செய்யும். எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா. இப்போ உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. இருக்க கூடாது. அம்மா, பொண்ணு நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு ஏத்த ஜோடி தாங்க. பொண்ணு வந்து நம்ம பாபு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஒரு வகையில எங்களுக்கு தூரத்தை சொந்தங்க. நல்லது. லேட் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேன். எப்படி நடந்து போறீங்களா? ஆமாங்க, நீங்க வாங்கி கொடுத்த ஜூஸ் வேலை செஞ்சிருச்சு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நீங்க கார்ல ஏறுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? உங்களுக்கு பிக்கப் இருக்கும். உங்க வேலையை பாருங்க. பீக் ஹவர்ல என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பிக்கப்லாம் வந்துச்சுங்க. ஆல்ரெடி ஒரு பிக்கப்பை கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க, வாங்க. ஏங்க, தேவையில்லாம என்னால உங்களுக்கு செலவு தானே. பத்தாததுக்கு ட்ரிப் ஆஃபர் வரை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க வாங்க, அதை கொடுங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.